வணக்கம். ஓரை. இந்த ஓரை எதுக்காக பார்க்குறாங்க, அது எப்படி பார்க்கணும், இந்த ஓரையினால் ஒரு மனுஷனுக்கு என்னென்ன விதமான நன்மைகள்லாம் இருக்குது, அதை எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் முன்னோர்கள் பூராமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஓரைப்படி தான் நடப்பாங்க. இப்போ ஓரை சரியில்லைப்பா, ஓரை மாறட்டும்ப்பா, போகலாம்ப்பா அப்படிம்பாங்க. ஒரு காரியம்னா, எந்த ஒரு காரியம்னாலும் ஓரை சரியில்லை, ஓரை மாறட்டும், இல்லாட்டி இத்தனை மணிக்கு இந்த ஓரை நடக்குது, அப்போ போகலாம், நீங்கள் கரெக்டாக ஒரு 4 மணிக்கு வந்துடுங்க, சுக்கிர ஓரை நடக்குது, பேசலாம் அப்படின்னு மனசுக்குள்ளே வச்சுக்குவாங்க, பயன்படுத்திக்குவாங்க. பொதுவாகவே ஜோதிடத்தை உண்மையாக கரெக்டாக நம்புகிறவங்க, அதை பற்றி ஆழமாக புரிஞ்சவங்க எல்லாருமே ஓரையை பயன்படுத்துவாங்க. இந்த ஓரையினால் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஒரு 90% உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் இல்லாமல் நீங்கள் சரியாக தன்னோட வாழ்க்கையை நகர்த்திக்கலாம். பிரச்சனை இல்லாமல் வாழ்கிறதுக்கு உண்டான வழி தான் அந்த ஓரை. சரி, அந்த ஓரை எப்படி பார்க்கறது? ஓரையில் வரிசை இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, சூரிய ஓரை, சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன், சனி, குரு, செவ்வாய், இதுதான் அதனோட வரிசை. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை வரும், கிழமை பிரகாரம் பார்த்திங்கன்னா திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு இப்படி வரும். அதே சமயத்தில் நட்சத்திர பிரகாரம் பார்த்திங்கன்னா அது எப்படி வரும்னா கேது வரும். கேது வரும். அது இந்த கிழமையிலே வராது, ஓரையிலையும் வராது. அப்போ அது 2 எக்ஸ்ட்ரா வரும். கேது வரும், சுக்கிரன் வரும், சூரியன் வரும், சந்திரன் வரும், செவ்வாய் வரும், ராகு வரும், அதுக்கப்புறம் குரு, சனி, புதன், மறுபடியும் சுக்கிரன், அப்புறம் கேது, இப்படி தான் வரும். ஆனால் ஓரையில் சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன், சனி, குரு, செவ்வாய், சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன், சனி, குரு, செவ்வாய், இதுதான் அதனோட வரிசை. காலையில் 6 மணிக்கு ஓரை உதயம் ஆகிடும், முதல் ஓரை. இப்போ இன்றைக்கி புதன்கிழமைனா முதல் ஓரை புதன் தான். ஞாயிற்றுக்கிழமைனா முதல் ஓரை 6 மணிக்கு சூரியன் ஓரை. ஒரு சமயம் வெள்ளிக்கிழமைனா காலையில் 6 மணிக்கு சுக்கிர ஓரை. என்ன கிழமையோ அந்த கிழமை முதல் ஓரை அதனோட ஓரை வந்துடும். இப்போ நம்ம உதாரணத்துக்கு சூரியன் ஓரையை வச்சுக்கலாம். இப்போ ஞாயிற்றுக்கிழமை காலையில் 6 மணிக்கு சூரிய ஓரை. அதே போல் இப்போ 4 மணிக்கு என்ன ஓரைன்னு கேட்டால் நம்மளால் டக்குன்னு பார்க்க முடியாது. அதுக்கு ஒரு சின்ன கணக்கு இருக்குது. அதை வச்சுக்கிட்டிங்கன்னா விரலில் வச்சு நம்ம ஈஸியாக எண்ணி டக்குன்னு பார்த்துக்கலாம். 6 மணி, 1 மணி, 8 மணி, 3 மணி, 6, 1, 8, 3 இந்த மாதிரி நேரத்தில் தான் அன்னைய கிழமையோட ஓரை உதயமாகும். இப்போ ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு சூரிய ஓரை 6 மணிக்கு உதயமாகும், 1 மணிக்கு உதயமாகும், 8 மணிக்கு உதயமாகும். அதிகாலையில், அதாவது இன்றைக்கின்னு இல்லை, இன்றைக்கி சூரிய உதயத்துலேருந்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைன்னா நாளைக்கு காலையில் 3 மணிக்கு சூரிய ஓரை. அப்படித்தான் நம்ம கணக்கு எடுத்துக்கணும். இன்றைக்கி காலையில் 3 மணிக்கு வராது. ஓகேவா? அப்போ 6, 1, 8, 3 இது எல்லாமே அன்றைய கிழமையோட சூரிய அந்த ஓரையோட உதய ஓரை. அப்போ சரி, அப்போ 1 மணிக்கு சூரிய ஓரை, 8 மணிக்கு சூரிய ஓரை, 3 மணிக்கு இது ஓரை. இப்போ 4 மணிக்கு என்ன ஓரை ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 மணிக்கு என்ன ஓரை? சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன். 1, 2, 3, 4 முதல்ல வரிசை எண்ணிடணும். பார்த்தீங்கன்னா
4 கணுக்கா 4 இருக்கும். மேலே உச்சி 1, 2, 3, 4. அப்போ 1 மணி தான் நம்ம மேலே வைக்கணும். 1, 2, 3, 4 வச்சுட்டு சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரனும் ஓரை. இப்படி நம்ம வரிசையாக ஈஸியாக எடுத்துக்கலாம். இப்போ காலையில் ஒரு 11 மணிக்கு என்ன ஓரை அப்படின்னா அழகாக கொண்டு வந்துடலாம். இங்கே பாருங்கள், 6, 7, 8, 9, 10, 11. 6ஆம் இடம் வருது, 6வது கட்டை வருது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன், சனி, குரு ஓரை. 11 மணிக்கு குரு ஓரை. இப்படி தான் நம்ம ஈஸியாக முன்னோர்கள்லாம் கையிலே விரலில் வச்சு அழகாக சொல்லிடுவாங்க. அதுபோல் நீங்களும் பார்த்துக்கலாம். எந்த ஓரையை நம்ம எப்படி பயன்படுத்தணுங்கிறத பார்ப்போம். இப்போ சூரிய ஓரை, செவ்வாய் ஓரை, சனி ஓரை. சூரிய ஓரையிலையும் செவ்வாய் ஓரையிலையும் வேகம் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த ஓரையோட நேரத்தில் கால சூழல் வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நடந்துக்கிட்டு இருக்கும், வேகமாக இருக்கும். எல்லா மனிதர்களுமே அந்த ஓரையில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகமான ஒரு செயல்பாடு, வேகத்தோட செயல்பாடு இருக்கும். அப்போ பாவகிரகத்தின் சூரியன் செவ்வாயில் வந்து நம்ம எதையும் செய்யக்கூடாது, தள்ளி போட்டுறணும். ஒரு நல்ல காரியங்களை வந்து சூரியன் செவ்வாயிலையும் அப்புறம் சனி, இந்த 3 ஓரைகள்லேயும் நம்ம என்ன பண்ணோம்னா நல்ல சுப காரியங்களை வந்து செய்யக்கூடாது. எப்பயுமே இந்த 3 ஓரையை தள்ளி வச்சிடணும். அது வந்து பாதக ஓரை. சரி, சுக்கிரன் குரு ஓரை நடக்குதுன்னு வைங்களேன். குரு ஓரை நடக்குது, நீங்கள் ஒரு பெரிய மனிதரை சந்திக்கணும், இல்லை ஒரு முக்கியமான ஒரு வேலைக்கு ஒரு ஆளை தேர்ந்தெடுக்கணும். அந்த மாதிரி சில விஷயங்களில் முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய என்ன செய்யலாம், யாருக்கிட்ட ஒரு உதவி கேட்கலாம். குருன்னா தனகாரகன், புத்திரகாரகன். அது மாதிரி குருவுக்கு வந்து ஒரு ஆதிபத்தியம் இருக்குது, ராஜ ஆதிபத்தியம். அப்போ அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நம்ம குரு ஓரையில் வந்து தேர்ந்தெடுக்கணும். நீங்கள் ஒரு விவசாயம் பண்ண போகிறீங்க, அப்போ விவசாயம் வந்து நல்லா செழுமையாக வரணும். இப்போ நல்ல நேரம் பார்த்து நீங்கள் அந்த இதை செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போ வந்து என்ன நேரமாக இருந்தாலும் செவ்வாய் ஓரையில் நீங்கள் நிலத்தில் விதைக்கலாம். அப்போ என்ன ஆகும்னா செவ்வாய் ஓரையில் பூமி செழிப்பாக இருக்கும். ஒரு பொருள், இடம் சம்மந்தமாக ஒரு பொருள் வாங்குறீங்க, அப்போ செவ்வாய் ஓரையில் நீங்கள் வந்து அதை முடிவெடுத்து அந்த வேலையை செய்யலாம். அப்போ சில ஓரைகள் வந்து சில விஷயங்களை செய்யலாம். இப்போ கல்வி சம்பந்தமான ஞானம், வித்தை, யோகம், இதெல்லாம் புதன் ஓரையில் வந்து நம்ம பயன்படுத்தலாம். ஆடம்பரங்கள், ரொம்ப சுகபோகங்களான விஷயம் சுக்கிரன் ஓரையில் நீங்கள் பயன்படுத்தலாம். அப்போ அந்தந்த ஓரைகள், இப்போ சந்திர ஓரை இருக்குது. சந்திரன் ஓரை என்னென்னா தாய் உறவு சம்பந்தமான விஷயங்களுக்கு நீங்கள் அதை வந்து கையாளலாம். இப்போ வந்து அந்தந்த சுப ஓரையில் வந்து என்ன நடக்கும்னா மனம் சாந்தமாக இருக்கும் எல்லாத்துக்கும் சுப ஓரையில். அந்த மாதிரி காலகட்டங்களில் நீங்கள் ஒரு செயலை செய்யும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லபடியாக அந்த வேலை முடியும். அதுக்கு தான் சுப ஓரையை தேர்ந்தெடுத்து அழகாக ஈஸியாக பயன்படுத்திடலாம். நீங்கள் இந்த கௌரி நேரம் நல்ல நேரமெல்லாம் பார்ப்பீங்க, எல்லா நேரமும் நல்ல நேரம்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் ஓரை மாறுச்சுன்னு வைங்களேன், எல்லாம் கெட்டு குடிச்சவராக போயிடும். இப்போ ஓரை மாறாமல் அதை மட்டும் சூட்சமாக வச்சுக்குவாங்க. இப்போ கல்யாணமெல்லாம் நடத்துவாங்க. நீங்கள் சில கல்யாணங்களில் பாருங்கள், சில முகூர்த்தங்களில் செவ்வாய் ஓரை விழுந்து போயிடும். செவ்வாய் ஓரையில் மூர்த்தம் விழுந்துடும், மூர்த்த நேரம். இப்போ ஜோசியருக்கு நெருக்கடி கொடுப்பாங்க, இல்லைங்க நாள் இல்லைங்க, அது தள்ளி போயிடுங்க, அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஓரையில் வந்து வேலையை ஆரம்பிப்பாங்க. பார்த்திங்கன்னா அங்கே எல்லாம் சண்டை சச்சரவு, லட்டு சின்னதாக போச்சு, இல்லாட்டி இந்த வடிவேலுக்கு அது மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து உருவாகும், சலசலப்பு ஏற்படும், பிரச்சனைகள் ஏற்படும். அவங்களுக்கு நேரங்காலம் சரி இல்லைன்னா அப்போ அது பெரும் பிரச்சனையில் போய் முடியும், கல்யாணம் தடைப்படும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா நடக்கும். அப்போ இந்த மாதிரி ஓரைகளை வந்து நீங்கள் கரெக்டாக பயன்படுத்துங்க. பாவகிரகங்களான சூரியன், செவ்வாய்,
சனி இதையெல்லாம் வந்து முடிஞ்ச அளவு ஒதுக்கிடணும். நல்ல சுபகாரியங்களுக்கு ஒதுக்கிடணும். எந்த வேலையும் தொடங்கும் போது அந்த ஓரையில் தொடங்கக்கூடாது. சுபகிரகங்களை நீங்கள் சந்திரனையும் கூட ஈஸியாக ஒதுக்கிடலாம். அதாவது இப்போ தேய்பிறை சந்திரனை ஒதுக்கிடுங்க, வளர்பிறை சந்திரனை வந்து பயன்படுத்திக்கங்க நல்ல விஷயத்துக்கு. அப்போ புதன் ஓரை, சுக்கிரன் ஓரை, குரு ஓரை இதை வந்து அழகாக பயன்படுத்துங்க. எல்லா விஷயமும் வாழ்க்கையில் வெற்றி அமையட்டும், நல்லா இருங்க. அப்போ அந்த ஓரையை ஞாபகமாக வச்சுக்குங்க. நன்றி.